செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இந்துத்துவா குறித்து விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கேன்லங்கண்ணா, நான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதை தாண்டி நான் புதுசாக என்ன சொல்றதுக்கண்ணா? என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கணும், எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனோ, இந்துத்துவாங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லியும் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்னுடைய உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு. அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு, ஆனால் இந்துத்துவா, நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன். அப்படி அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும். அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம், அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா. அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை 1995 கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பிசைஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்தில் அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் மன்றத்துல இந்துத்துவானா என்ன, அண்ணாமலை என்ன சொன்னாரு, இவங்க என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, இன்னைக்கு முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது. அது எங்களுக்கு சந்தோஷம். இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும். யாருக்கும் இந்து என்பவன் எதிரி கிடையாது, இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது. அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமையும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவவாதியே கிடையாது. அது இந்துத்துவாக்கு அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.